ஹாய்டா அனிதாம்மா. தங்கக்குட்டி, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா உன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லா விதமான சந்தோஷங்கள், செல்வங்கள், எல்லாரோட அன்பும் கிடைச்சி உன்னோட வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற எல்லா லட்சியங்களும் நிறைவேறி வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும் அப்படின்னு இந்த அண்ணனோட சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். கடவுளை நான் உனக்காக பிரார்த்தனை பண்றேன். என் தங்கச்சி செல்லம் எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டேடா தங்கக்குட்டி. ஹாய் அனிதா, நான் தான் வைகை தமிழ் பேசுகிறேன். இன்று பிறந்தநாள் காணும் அனிதா அவர்களுக்கு இந்த வைகை தமிழின் இனிய அன்பான இதயம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். அனிதா சிஸ், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் என்ன அப்படிலாம் கேட்கக்கூடாது, பிடிக்கும், அவ்வளோதான். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய், நான் வருண்யா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அனிதா. எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. உங்கள் கூட நான் அவ்வளோவா பேசினது கிடையாது. பாக்கி எல்லா மெம்பர்ஸ் கூட ஓரளவுக்கு எனக்கு தெரியும். தாரா, மன்னன், பிரீத்தி, அண்ணி, அண்ணா, இவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். நாங்களாம் ரொம்ப க்ளோஸ். அருண், எல்லாருமே க்ளோஸ். பட் இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் நல்ல பொண்ணு. எப்பவும் இதே சந்தோஷத்தோட இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். ஹாப்பியாக இருங்க. ஓகே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனிதாம்மா. இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அனிதா அக்கா, தங்கமே, விஷ் யூ மெனி ஹாப்பி பர்த்டே அக்கா. ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன சாங் டெடிகேட் பண்ணுறேன். இவள் போலே இவளை போலே வாழ்வில் நண்பர்கள் இல்லை, மறுஜென்மம் வந்தால் கூட நான் தான் இவளின் பிள்ளை, என்றும் என்றென்றும் உன் சொந்தம் வேண்டும். எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா இருங்க அக்கா. ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அனிதா அக்கா, தங்கமே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனிதா தங்கச்சி. உனக்காக நிறைய கவிதையெல்லாம் எழுதி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரியா பேச முடியல. லீவு போட்டேன். இந்த நாளை போல எல்லா நாளும் உனக்கு இனிய நாளாக அமைய உன் அருண் அண்ணனோட வாழ்த்துக்கள். எப்பவுமே ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு, எதை பற்றியும் கவலைப்படாத, சிரிச்சுக்கிட்டே இரு. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கலாம் எதுவும் காதில் வாங்கிக்காத. உனக்கு என்ன தோணுதோ அது செய்யலாச்சுலாம். ஹாப்பியா இரு. ஹாப்பி பர்த்டேடா என் தங்கச்சி. ஹாய்மா அனிதா, நான் கலையக்கா பேசுகிறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்மா. நீ இன்னைக்கு போல் என்றைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். உன் மனசில் என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கணும். லைஃப் லாங் நீ சிரித்த முகத்தோடு நல்லா இருக்கணும். நலமோடையும் வளமோடையும் வாழணும். கேட்டதெல்லாம் நினச்சதெல்லாம் நடக்கணும். இன்னைக்கு போல் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். குறும்பு தானே எனக்கு பிடிக்கும். தாரா பாப்பாவுக்கு அடுத்து நான் பாப்பான்னு கூப்பிடுறது உண்மை தான். நீ எப்பயாச்சும் தான் வேற எக்ஸ்பென்ஸ். ஆனால் நான் தாரா பாப்பாவுக்கு அடுத்து உண்மை தான் பார்க்குறேன். எனிவே எனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி 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 பர்த்டே அனிதாம்மா. ஹாப்பி பர்த்டே அனிமா. இந்த எக்ஸ்பிரஸ் ஃபேமிலியோட செல்ல தங்கச்சி நீங்கள். நானே உங்களை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன் அண்ணி. எந்த இடத்துலையானாலும் சரி அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு நீங்கள் போகிற அழகே அழகுதான் அண்ணி. அந்த
சில்லறை சிதற விட்ட மாதிரி இருக்கிற சிரிப்பும் வெங்கல கிண்ணத்தை உருட்டி விடுற மாதிரி இருக்கிற பேச்சும் அது ஒரு தனி கலை தான் அண்ணி. எந்த ரூம்ல ஆனாலும் சரி நீங்க இருந்தாதான் அண்ணி அங்க கலகலன்னு இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் நீங்க. எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீங்க அண்ணி. அண்ணனுக்காக உயிரை எடுக்கவும் செய்வீங்க, உயிரை கொடுக்கவும் செய்வீங்கன்னா அது உங்ககிட்ட தான் நான் பார்த்துருக்கேன். நானும் உங்களை மாதிரி ஒரு தங்கச்சியா இருக்கணும் என் அண்ணனுங்களுக்கு நான் ஆசைப்படுறேன். இந்த சிரிப்பும் சந்தோஷமும் எப்போவும் உங்க முகத்துல இருக்கணும் அண்ணிமா. நீங்க என்னைக்குமே நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். லவ். ஹாப்பி பர்த்டே அனிதாம்மா. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் உட்காந்துக்கிட்டு உனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன். எனக்கு இன்னும் ஒர்க்கு முடியல. அதான் ஒன்றும் இல்லை, நீ ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீ என்ன சொல்ல, இந்த வயசுலேயே இவ்வளோ பொறுப்பாக இருக்க, ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கிற, உன்னோட சந்தோஷத்தை இழந்து அவங்களோட சந்தோஷத்துக்காக நீ வாழ்கிற. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. பரவாயில்ல, இவ்வளோ பொறுப்பான பிள்ளைய நாங்கள் வளர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது மாதிரி எப்பவும் சந்தோஷமாக ஹாப்பியாக இரு, எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய், ஹாப்பி பர்த்டே அனிதா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப்பில் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கட்டும். உன்னை பற்றி நான் பெருமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னா, வெண்ணிலாக்கா சொன்னது தான் எனக்கும் ஞாபகம் வந்தது. வீட்டுக்கு பொறுப்பான ஒரு பொண்ணு அனிதா நீ. அதாவது ஃபேமிலியை விட்டு கொடுக்க முடியாமல் அவங்களால நீ கஷ்டப்படுறது, ஆனால் அவங்களையும் விட்டு கொடுக்காம நீ அதை ட்ராவல் பண்ணுறது, அந்த ஒரு பொறுமை, அந்த ஒரு பொறுப்பு உனக்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வயசுலேயே நீ இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிறது, இவ்வளோ மெச்சூர்டாக வீட்டுக்கு எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறதுலேருந்து உனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் எனக்கு அதுன்னு தோணும். ஸோ நீ கவலைப்படாத, எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனிமேல் வரப்போகிற எல்லா வருஷமும் உனக்கு சந்தோஷங்களை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அனிதா. கண்டிப்பாக அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அனிதா. லவ் யூ. ஹாய் அப்பு, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்போதுமே இப்படியே சந்தோஷமாக இரு, எல்லாத்தையோடய அன்பாக இரு, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ, என்னையும் நல்லா பார்த்துக்கோ. என்ன சொல்கிறது, இப்படியே இரு, மாறாத. இதே அன்போட, இதே பாசத்தோட, எல்லாத்திட்டையும் சண்டை போட்டு, சரியா? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மன்னன். இன்று பிறந்தநாள் காணும் எனது ஆருயிர் தங்கச்சி அனிதா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அனிதா, நீ இன்று போல் என்றுமே சந்தோஷமா அம்மா, ஃபேமிலி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலி எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அனிதாவை பற்றி சொல்லி ஆகணும். அனிதாவுக்கு நிறைய கஷ்டம், சோகங்கள் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு பொண்ணாக இருந்து அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை எப்படி பண்ணுறான்னே தெரியல, ஆனால் பண்ணுறா. அவளோட ஃபுல் ஸ்டோரி எனக்கு தெரியும். எல்லாரோட எனக்கு அதிகம் தெரியும். ஏன்னா நான் ஷேர்ஷாட்டில் இருந்து அவளோட ட்ராவல் பண்ணுறேன். அப்புறம் 6 வருஷம் ஆக போகுது, 5-6 வருஷம் ஆக போகுது. ஏகப்பட்ட கஷ்டங்கள். ஆனால் எல்லா கஷ்டத்துலேயும் நான் ஒரு ஆறுதலாக இருந்திருக்கேன் அப்படின்னு, ஒரு அண்ணனாக ஒரு ஆறுதலாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அனிதா, எல்லாமே மாறும், சந்தோஷமாக எல்லாம் உனக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, எல்லா கஷ்டமும் போய். ஆனால் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவள் அதை காமிச்சிக்கவே மாட்டா. எனக்கு பெரிய வியப்பாக இருக்கும். காமிச்சிக்க மாட்டா. பார்க்குற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் ஒரு சிரிப்பு மட்டும்தான் தெரியும். ஆனால் எனக்கு மட்டும் தெரியும் அந்த சிரிப்புக்குள்ளேயும் எவ்வளோ சோகங்கள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். எல்லாமே மாறும் அனிதா. நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன், வேண்டிக்கிறேன். ஓகேவா? எல்லாமே மாறும். உனக்கு இந்த ஆண்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு திருப்பு முனையாக மாறும் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷமாக இருடா தங்கம், ஹாப்பியாக இரு.
அப்புறம் என் தங்கச்சிக்கு வாழ்த்து சொன்ன அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஒரு கேப்டனாகவும் அவளோட அண்ணனாகவும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.